காளையார் கோவில் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதை பார்க்கிற போதெல்லாம், காளையார் கோவிலின் கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம் நம் கண்ணில் நிழலாடுவது மருது சகோதரர்கள் தான். மருது சகோதரர்களுக்கும் அந்த கோபுரத்தின் உருவத்தை பார்த்தால் அவர்களே நிற்பதைப் போல தெரியும். என்ன விந்தை என்று கேட்கிறீர்களா? வெள்ளை ஏகாதிபத்தியம் வீர மருது சகோதரர்களை பிடிக்க முடியலை. மிகப்பெரிய தாக்குதல் போராட்டம். பிடிக்க முடியாதப்போ ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. என்ன? மருது சகோதரர்கள் உடனடியாக சரணடையவில்லை என்றால் காளையார் கோயில் ராஜகோபுரத்தை வெடி வைத்து தகர்ப்போம் என்று மிரட்டுகிறார்கள். ஆட்சி போனதற்கு கவலைப்படாதவர்கள், அதிகாரம் பறிபோனதற்கு கவலைப்படாதவர்கள், கானகத்தில் விலங்கு வாழ்க்கை நடத்தியவர்கள் தங்கள் கோபுரத்தை இழக்க தயாராக இல்லை. தங்கள் தலையை தந்து ராஜகோபுரத்தை மீட்டார்கள். இன்னும் கண்ணில் நிழலாடும் ராஜகோபுரம் எப்போதும் பெரிய மருதுவை நமக்கு நினைவுபடுத்தும். அன்புக்குரியவர்களே, விடுதலை போராட்ட வீரர் பெரிய மருது காளையார் கோயிலுக்கு ஒரு தேர் செய்ய ஆசைப்பட்டார். குப்பமுத்தாசாரின்னு அன்னைக்கு தேர்ந்த சிற்பி. அவர்கிட்ட போய் கேட்குறார், உடனடியாக நம்ம ஒரு தேர் செய்யணும் காளையார் கோயிலுக்கு. குப்பமுத்தாசாரி சொல்கிறாரு, இப்போ நான் செய்கிறதே இல்லைங்க, என் தொழிலையே விட்டுட்டேன். ஏன்? நமது கருவூலங்கள் அனைத்தும் கொள்ளை போகிறது, வெள்ளையர்கள் கொள்ளை கொண்டு போகிறாங்க, அதனால் என் கலைத்தொழிலுக்கே முழுக்கு போட்டேன். பெரிய மருது சொல்கிறார், கெஞ்சிறார், எப்பா இந்த ஒரு தேரை மட்டும் செஞ்சிருப்பா, அதுக்கு பிறகு நான் ஒன்று எதுவுமே கேட்க மாட்டேன். ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு குப்பமுத்து ஆசாரி. உள்ளே போய் பூஜை அறையில் போய் ஆருடம் பார்க்குறாரு. ஆருடம் போட்டு பார்த்தா தேர் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு முடிவு வந்துருச்சு. தேர் செய்ய மாட்டேன்னு உறுதியாக மறுக்கிறார். பெரிய மருது சொல்கிறாரு, எனக்கு தேர் வேணும், நீ செஞ்சு தான் தரணும் காளையார் கோவிலுக்கு. உடனடியாக, இல்லைங்க எனக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, முடியவே முடியாது, என் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன். இப்போ பெரிய மருது சொல்கிறாரு, உனக்கு எவ்வளவு கூலி வேணும்? எதை கேட்டாலும் நான் தர்றேன், எனக்கு தேர் வேணும். உடனே பெரிய மருது இவர் விடமாட்டார் முடிவு பண்ணிட்டார். குப்பமுத்தாசாரி சொல்கிறாரு, நான் தேரை செஞ்சு கொடுத்துறேன், என்ன கூலி கேட்குறேனோ முடிச்சிடும், என்ன கூலி கேட்குறேனோ அதை உடனே நீங்கள் தரணும், மறுக்காமல் தரணும். பெரிய மருது சொன்னார், எவ்வளோ கூலி வேணாலும் கேடு. சின்ன மருது இவன் பெரிய பேராசக்காரன், பெரிய கூலி கேட்க போகிறான் போலன்னு நினச்சிக்கிட்டார். தேர் முடிஞ்சுது. அற்புதமான தேர், வனப்பு மிக்க தேர், பொழிவுமிக்க தேர். வெள்ளோட்டம் விடுது. வெள்ளோட்டம் விடுற நாள். வெள்ளோட்டத்தப்ப தேர் உருளலை, சக்கரை அப்படியே நிற்கிது, மண்ணில் பதிஞ்ச மாதிரியே நிற்கிது. இப்போ குப்பமுத்தாசாரிட்ட பெரிய மருது கேட்குறாரு, ஏன்ப்பா தேர் ஓடலை? இன்னும் நீங்கள் எனக்கு கூலி தரலையில, அதான் ஓடலை. இப்போ போய் கூலி கேட்குற, முன்னையே கேட்டிருக்கலாம்ல. சரி என்ன வேணும் கேளு, இப்போயே தர்றேன்னாரு. குப்பமுத்தாசாரி, நான் கேட்குற கூலி உங்களுக்கு தர முடியாதுங்க, சும்மா கேளுப்பா தர்றேன். பெரிய மருதுட்ட குப்பமுத்தாசாரி சொல்கிறாரு, இந்த தேர் வெள்ளோட்டம் விடுற இந்த நேரத்தில் நான் தான் இந்த நாட்டுக்கு மன்னனாக இருக்கணும்னு சின்ன மருது உடைவாளை உருவி குப்பமுத்தாசாரி மீது பாய்கிறார். பெரிய மருது தடுத்து நிறுத்திவிட்டு ஐயா கொடுத்த மாதிரி செங்கோலை குப்பமுத்தாசாரி கையில் கொடுத்து தேர் மேல் ஏற்றிவிட்டு அரச மோதிரத்தை அணிவித்து, நீ தான் இப்போ நாட்டு மன்னன், சிவகங்கச்சிமையின் அரசன், தேரில் ஏறி வெள்ளோட்ட விடுனார். தேரில் ஏறி குப்பமுத்தாசாரி வெண்கொடியை பறக்க விடுகிறார். நடந்து போகிறான் பெரிய மருது. எல்லா அரச அதிகாரத்தையும் துறந்து விட்டு ஒரு துறவியைப் போல தேருக்கு முன்னால் பெரிய மருது நடந்து போகிறார். தேர் ஒரு திருப்பத்தில் திரும்புது. மேலிருந்து குப்பமுத்தாசாரி கீழே விழுந்து தேர் சக்கரத்தில் அடிபட்டு குற்றுயிரும் குலையுயிருமாய் இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார் குப்பமுத்தாசாரி. பெரிய மருது ஓடிப்போய் அவரை தூக்கி தாங்கி பிடிக்கிறார். என்ன நடந்துச்சு? நான் தான் சொன்னேன் தேர் செய்ய முடியாதுன்னு, நீங்கள் கேட்கல. தேர் வெள்ளோட்ட வர்ற அன்னைக்கு இந்த நாட்டு ராஜாவின் உயிருக்கு ஆபத்து என்று என் சிற்பசாஸ்திரம் சொன்னது. அதனால் நான் தேர் செய்ய மாட்டேன் என்று மறுத்தேன். நீங்கள் எவ்வளவு கூலினாலும் தர்றேன், நீங்கள் இப்போ என் உயிரை கூலியாக கொடுத்து இந்த தேரை நான் ஓட்டி விட்டேன் என்றார். மக்கள் இன்றும் நாடோடி பாடலில் பாடுவார்கள், தேர் ஓடாது, பெரிய மருது வந்தாலும் ஓடாது, சின்ன மருது வந்தாலும் ஓடாது, தேருக்குரியவன் குப்பமுத்தாசாரி, அவன் வந்தாலே தேரோடும் என்று கண்ணீர் பாடல்கள் உண்டு. இப்போது சொல்கிறார்கள், ஒரு நாட்டின் மன்னன் தன் பதவியை விட, அதிகாரத்தை விட சமயம்தான் பெரிது என்று நினைத்தான். ஒரு நாட்டின் கலைஞன்
தன் உயிரை விட சமயம்தான் பெரிது என்று நினைத்தான். இதுதான் நம்முடைய காலம் காலமாய் நம் சமூகம் கடந்து வந்த பக்தி நெறி, சமய நெறி. அதனால்தான் நால்வர் பெருமக்கள் சித்தாந்தத்தை, திருமுறையை மிகப்பெரிய அளவில் கற்ற துறைபோகிய அறிஞர்கள் இருக்கிறீர்கள், பேரறிஞர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் எல்லா நிலையிலும் எது நம் சமயம் என்ற கேள்விக்கு நால்வர் பெருமக்கள் விடை தந்து விட்டு போயிருக்கிறார்கள். அப்பூதியடிகளுக்கு ஒரு குழந்தை, மூத்த திருநாவுக்கரசு. அந்த குழந்தை விஷப்பாம்பு தீண்டி உயிர் துறக்கப் போகிறது. அந்த நேரத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றுறார் திருநாவுக்கரசு பெருமான். திருமருகளில் ஒரு ஏழை பெண்ணை மீட்டுத் தருகிறார், ஏழை பெண்ணின் கணவனை மீட்டுத் தருகிறார் திருஞான சம்பந்த பெருமான். அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை மீட்டுத் தருகிறார் சுந்தர பெருமான். எது சமயம்? விழிகளில் வழிகிற கண்ணீரை துடைப்பதுதான் உண்மை சமயம், சைவ சமயம் என்பதை நம் அருளாளர் பெருமக்கள் இந்த மண்ணிலே நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதைத்தான் அருமையாய் மதுரை சன்னிதானம் சொன்னார்கள். அன்பே சிவம் என்றார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பு சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்வார்கள். தொண்டு நெறியே சைவ நெறி, தொண்டு நெறியே சமய நெறி. அதைத்தான் அப்பர் பெருமான் நாமார்க்கும் குடியல்லோம் என்று முழங்கிய அப்பர் பெருமான் காட்டிய தொண்டு நெறி. அந்த நெறியை வலிமைப்படுத்தும் விதத்தில் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் பொருட்செலவை பற்றி கவலைப்படாதவர். அவர் எண்ணம் எப்போதும் ஆன்மீகம், ஆன்மீகம், கல்வி, ஏழை மக்களுக்கான வாழ்வு என்ற நிலையில் தன் வாழ்வை அர்ப்பணித்து அதன் தொடர்ச்சியாய் நம் அன்புக்குரிய சத்யநாராயண அவர்களும் அந்த பாதையில் இணைந்து பயணிப்பதும், தர்மயாதீனம் அவர்கள் உலகளாவிய அளவில் இந்த மாநாட்டை கூட்டியிருப்பதற்கும் இதற்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து வந்திருக்கிற நம் மேதகு ஆளுநர் அவர்களுக்கும், பாராட்டுதலுக்குரிய மத்திய அமைச்சர், நம்முடைய மத்திய அமைச்சர் நட்டா அவர்களுக்கும், மாண்புமிகு ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை. வெரி வெரி தேங்க்ஸ் டு அவர் ஹானரபிள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா அண்ட் வெரி வெரி தேங்க்ஸ் டு அவர் மாண்புமிகு கவர்னர் அவர்களுக்கும் தெரிவித்துக் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.